ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஒரு வில்லேஜ் ஸ்டைலில் மட்டன் குழம்பு இன்ஸ்டண்ட்டாக மசாலா அரைச்சி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு மண் சட்டியில் ஒரு 3 ஸ்பூன் ஆயில் போட்டிருக்கேன். அது கூட ஒரு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டிருக்கேன். அது வெடித்த உடனே ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயமாக இருந்ததுன்னா ஒரு 6-7 சின்ன வெங்காயம் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். இது கூட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுவும் கொஞ்சம் வதங்கிடட்டும். வதங்கின உடனே நம்ம இது கூட நான் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இதையுமே நல்லா வதக்கலாம். இன்ஸ்டண்ட்டாக அரைச்சி செய்யும்போது ஒரு நல்ல வாசனை இருக்கும். இன்றைக்கி நம்ம மண் சட்டியில் தான் செய்ய போகிறோம். இதுக்கு நான் என்ன இதுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் நான் 1/4 kg க்ளீன் பண்ண மட்டன் பீஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அதையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கொஞ்சம் புதினா இலை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு நம்ம என்ன அரைக்க போகிறோம்னா, நம்ம ஒரு 3 ஸ்பூன் தனியா, ஒரு 5 காஞ்ச மிளகாய், ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயம், அப்புறம் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் மிளகு, இதோட 1 ஸ்பூன் கசகசா, இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் இதை நல்லா ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம 2 சீல் தேங்காய் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. நான் அரைக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு கவர் பண்ணணும்னு நினச்சேன், முடியலை. இப்போ இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கறியை நல்லா பெரட்டி ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ நல்லா ஒரு அந்த கறி பீசஸ்லாம் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம தேவையான தண்ணி ஊற்றி நம்ம குக் பண்ணலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இது நல்லா கொதிக்க விட்டு குக் பண்ணலாம். ஓரளவு குக் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் குக் ஆகட்டும். பாருங்கள், ஓரளவு குக் ஆகிடுச்சு. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. கறியுமே நல்லா குக் ஆகிடுச்சு. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நம்ம கொத்தமல்லி இலை தூவி சர்வ் பண்ணிடலாம். நம்ம எப்போதுமே ஜஸ்ட் டக்குன்னு ஸ்பீடாக ப்ரெஷர் குக்கரில் போட்டு நம்ம ரெடி பண்ணிடுவோம். என்றைக்காவது ஃப்ரீயாக இருக்கிற டைமில் இந்த மாதிரியும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லா டேஸ்ட்டில் இருக்கும். இந்த மாதிரி நம்ம ஒயிட் ரைஸ், இடியாப்பம், சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் டேக் கேர்.